அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு 140 நாட்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது, நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய மிதுனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மிதுனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக 3வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 3 முதல் 4 பாதங்கள். மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ எப்பெல்லாம் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த 140 நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த 140 நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் இப்போ உங்களுக்கு வக்ரகதிக்கு போக போகிறாருங்க. என்னைக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வக்ரகதியில் இருப்பாருங்க. இந்த காலகட்டமான 140 நாட்கள் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் தமிழ் மாத தேதிப்படி கேட்பீங்க. உங்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா ஆனி 15ஆம் தேதி முதல் ஐப்பசி 29ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் இப்போ உங்களுக்கு வக்ரகதிக்கு போக போறார். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் சனீஸ்வரருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை இன்கேஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு அவங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக சீராக அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களின் தந்தைகளுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் தான் இருக்க போகின்ற இடத்துடைய பலத்தை மட்டும்தான் இழப்பாருங்க. ஆனால் தான் பார்க்கின்ற இடத்துடைய பார்வையுடைய பலம் எப்பவுமே இருக்குங்க. இதன் காரணமாக இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும்
ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரிவினை எதனா இருக்குது அப்படின்னாலும் அந்த பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நடைபெறுவதற்கும் இந்த 140 நாட்களுமே உங்களுக்கு உகந்த நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய முயற்சியில். ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாமல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக நடைபெறுவதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கலைத்துறையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்காகவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எழுதவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் விழக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அதன் காரணமாக வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கடன் தொகை வந்து கொடுத்து வந்திருப்பீங்க. அந்த கடன் தொகை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்த கடன் தொகை இப்போ உங்களுக்கு வந்து திருப்பியும் வசூலாவதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து வசூலாகாத பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இப்போது நீங்கள் புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து கேத்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயார் ஸ்தானமான வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. நீங்கள் இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த
இந்த 140 நாட்களான வக்ர சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த ஸ்தானம் வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தாங்க. ஆனாலும் கூட அவர் இருக்கின்ற இடத்த விட அவர் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய குருவுடைய பார்வை வந்து கேத்து மேலே விழப்போகுதுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில். ஸோ இப்போ கேத்து மேலே ஏன் விழப்போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்ப்பாருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் 9 வர்க்க சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு சொத்து சம்மந்தமான விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனுமா உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடை பார்க்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த 140 நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அதே சமயம் வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த 140 நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து இதில் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.